மந்திரி விட்டுணும் நோண்ட விட்டுணும் உங்களை மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். சார் நான் ரங்கநாதன் பேசுறேன் சார். இந்த சுந்தரம் லேன்ல ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஏஐ கிட்ட பேசி பண்றாங்க. எந்த அடிப்படையில் லைன் கொடுக்குறீங்க? 10 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன் சார். அது சரி எப்போனா பண்ணுங்க. நான் எனக்கு தெரியாதா, நான் தான் லைன் தான் நான் சுற்றி நிற்கிறேன். நானே கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க. பாத்துங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுவீங்க. என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க? இப்போ ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் கேட்குறேன், நீ புதுசாக வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளோ தைரியம் கொடுத்துட்டு? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறீங்களா? எப்படி அது மயில லைனே விட்டு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். மந்திரி விட்டுணும் நோண்ட விட்டுணும் உங்களை. நான் பொருட்டான் மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். இந்த முழு ஆடியோவும் கேட்குறதுக்கு முன்னாடி இது என்ன விஷயன்றதை கிளியராக தெரிஞ்சுங்க. சென்னையில் உள்ள புரசவாக்கத்தில் மெட்ரோ வாட்டர் லைன் கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் புதுசாக வீடு கட்டி அந்த வீட்டின் உரிமையாளர்கிட்ட இந்த திராவிட திமுக கும்பல்கள் கமிஷன் கேட்டிருக்கு. ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளர் கமிஷன் கொடுக்காம நேரடியாக அந்த மெட்ரோ வாட்டர் சம்மந்தப்பட்ட ஏஇயை பார்த்து பேசி தனது ஏற்கனவே கொடுத்துருந்த அதாவது மனு கொடுத்து அதை அப்ளை பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே. அதை இப்போ சேங்ஷன் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாக ஏஐகிட்ட பேசணுன்னே அந்த ஏஐயும் அதனுடைய என்ன ஃபார்மாலிட்டியோ அதை முடிச்சுட்டு அவரும் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அவங்க அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ என்ன விவகாரம்னா, இவனை கமிஷன் கேட்டு பேசி வச்சுருந்தானுவோ இந்த திருட்டு திராவிட கும்பல்கள். இந்த கமிஷன் கிடைக்காம அந்த வீட்டின் உரிமையாளர் எப்படியோ மெட்ரோ வாட்டர் வாங்கிட்டார். இது பொறுக்க முடியாமல் அந்த உதவி பொறியாளர்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டுறானுவோ இந்த திமுக கும்பல்கள். அமைச்சரை வச்சு நோண்டி எடுத்துருவான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய சேகர் பாபு தான். அவரை வச்சு தான் இந்த பொறியாளரை நோண்டி எடுத்துருவாங்களாம். என்ன மிரட்டல் பாருங்கள், நேரடியாகவே மிரட்டல் கொடுத்துட்ருக்கானு. ஒரு வீட்டுக்கு புதுசாக கட்டின வீட்டுக்கு மெட்ரோ வாட்டர் லைன் கட்டுறதுக்கு இப்படி நேரடியாக மிரட்டல் விடுக்கக்கூடிய இந்த திராவிட கும்பல்கள் தேவையான தமிழ்நாட்டுக்கு? இப்படி ஒவ்வொரு வீட்டையும் எவ்வளோ தைரியமாக பேசுகிறானு பாருங்கள். ஒன்றை நோண்டி எடுத்துருவன்றானோ, அதிகாரியாக இருக்க முடியாதுன்றானுவோ. அரசு பொறுப்பிலே இல்லாத ஒரு தாயோலிங்கன்னு தான் சொல்லணும் இந்த திருட்டு திராவிட கும்பல்களை. சார் சொல்லுங்க சார். சுந்தரம் லேன்ல நியூ பில்டிங் சரிங்க சார். ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஏஐ கிட்ட பேசி பண்றாங்க. எந்த அடிப்படையில் லைன் கொடுக்குறீங்க? ஜெனரல் ரோட் கட்டே கிடையாது. பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சார். அவங்க நாளைக்கு பிடி போறாங்க, ஏஐடியா பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ பர்மிஷன் தான் பண்ணக்கூடாதுன்னு தான் பர்மிஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி பர்மிஷன்? நீங்க 10ஆம் மாசம் பர்மிஷன் வாங்கியிருப்பேன். இப்ப அதுக்கப்புறம் தானே ஆர்டர் போடுறாங்க. ஜெனரல் கொடுக்க கூடாது. நீங்க எப்படி இப்ப லைன் கொடுப்பீங்க? 10ஆம் மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன் சார். அது சரி எப்போனா பண்ணுங்க. எனக்கு தெரியாதா, நான் தான் லைன் தான் நான் சுற்றி நிற்கிறேன். நான் என்னோட ஃப்ரெண்டு பில்டிங்க லைன் வாங்க முடியல. ஜெனரல் கொடுக்க கூடாதுங்கிறாங்க. நீங்க 9ஆம் மாசம் கூட ஆர்டர் வாங்குங்க. எப்படி இல்லை, ரோட் கட்டு கிடையாது இப்போ ஜனவரி வரலாம். அதுவும் நியூ பில்டிங்கு. கேட்டா உங்க பேர் தான் சொல்றாங்க, ஏஐக்கு சொன்னாருன்றாங்க. கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க. நான் போட்டோ எல்லாம் எடுத்துட்டேன். நான் மேலே ஏறி அனுப்பிச்சிடுவேன். ஏடி வரலாம் அனுப்பிச்சிடுவேன் எல்லாருக்கும். என்ன சார் ஆச்சு? பாத்துங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நீங்க ஏதோ ஒன்று கேட்டு நீங்க பண்றீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க. அந்த வருஷம் இந்த வருஷம் வச்சா. ஆமா, டிக்கு நான் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டேன். நான் டிகிட்டையும் பேசுறேன். என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க? இப்போ ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் கேட்குறேன், நீ புதுசாக வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளோ தைரியம் கொடுத்துட்டு? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறீங்களா? எப்படி அது மயில லைனே விட்டு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். சார் அவங்க வீட்ல அந்த அம்மால ரொம்ப இல்லை, நான் சொல்றேன் இப்போ உங்ககிட்ட நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் கொடுக்குறீங்களா? ஒரு பில்டிங்கு நீங்க சொல்லுங்க. அத மந்திரி விட்டணும் நோண்ட விட்டணும் உங்களை. நான் பொருட்டான் மெட்ரோ வாட்டே நான் அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாச்சு. உங்க வேலையை நீங்க காப்பாத்தீங்க தயவு செய்து சொல்லிட்டேன். நீங்க
என்னன்னு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், பார்த்துங்க. அதை தப்பு பண்ணாதீங்க.